ஹாய். என்னடா இது பாத்திரம் கடை வச்சுட்டு உட்காந்து பார்க்குறீங்களா? அதான் கிடையாது. கிச்சன் அந்த பாத்திரம் எல்லாமே இவ்வளோ ஜாமான் இடத்தடிச்சிட்டு இருந்தது. சரி இத்தனை நாள் அதை க்ளீன் பண்ண டைம் இல்லை, வேலைக்கு ஓட்டதால டைமே இல்லைங்களா, இப்போ வீட்டில் இருக்கேன் அப்படின்றதால இதெல்லாம் கொஞ்சம் வேணுன்ற சாமான்லாம் கிச்சனில் வச்சுட்டு மீதியெல்லாம் மேலே ஸ்லாப் மேலே எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து எல்லாத்தையும் கழுவி ஃபேனில் போட்டு காய வச்சுருக்கேன். அதாவது தேவைக்கு வேணும் அவசரத்துக்கு ஏதாவது பொருள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே போட்டு வைக்கிறேன்னா அது அப்படியே சேர்ந்து போகுது. அப்புறம் எடுத்து பார்த்தா என்னடா இவ்வளோ சாமான் அப்படின்ற மாதிரி எடுத்து யோசிக்க வேண்டியது, அதுக்கு எல்லாம் இடத்த அடிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு. இது வந்து டம்ளர் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஸ்டாண்டு அந்த கூடையில் தான் போட்டு வச்சுருந்தேன். அது ஒன்று ஒன்று எடுக்கக்குள்ள கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல 140 வாங்கினேன். சரி நல்லா இருந்தது, இன்னொன்று போய் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அது ஸ்டாக் இல்லை, காலி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பேஷன் ஐட்டம். இது சனியாக நான் சாமிக்கு படைக்கிறதுக்கு இந்த மாவிளக்கு கிளறதுக்குலாம் யூஸ் பண்ணிப்பேன். இதை ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்திங்கன்னா இத்தனை பேஷன் சேர்ந்து போச்சு. அதையும் எடுத்து மேலே வச்சிடலான்ட்டு கோயிலுக்கெல்லாம் போனால் அதை தனியாக மாவு பேசைய மாவிளக்குக்கு அதுக்கெலாம் தனியாக யூஸ் பண்ணிப்பேன். அதுதான் தனியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் ஐட்டம். டிஃபன் பாக்ஸுன்னு தான் பேர், ஆனால் மூடி எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு பக்கம் பாதி மூடியை காணோம் தேடிட்டு உட்காந்துட்ருப்பேன். டப்பாங்க இருக்கும், சில மூடியை காணோம், மேலே தான் போட்டு வச்சுருக்கேன். டப்பா மட்டும் இருக்கானு தெரியும். எத்தனை பேர்லேருந்து மூடியை காணோம் டப்பா காணோம் தேடுறீங்க தவிர நான் தேடிகிட்டே தான் இருக்கேன். இந்த கப்பு பார்த்திங்கன்னா என் கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணாங்க. 15 வருஷம் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் அந்த கப்பை நான் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாமல் இருந்தால் மேலேருந்து பாக்ஸ் பிரித்து எடுத்து போட்டேன். கஷ்டம் அதை நாங்கள் குடிக்கவே இல்லை. கழுவி எடுத்து வைக்கிறேன் தவிர யூஸ் பண்ணேன். இது வாலி ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமேன்ட்டு டீயோ பால் எடுத்துகிட்டு போய் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் இதையும் எடுத்து நான் மேலே போடலை. அது வேறு ஆட்டி வேறு காட்டுறேன்னா இதையும் தூக்கி எடுத்து மேலே போடணும். பாக்ஸுங்க தான் குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸுங்க தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வேலைக்கு போகிறப்போ லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்காக மேலே ஒரு தட்டு வச்சு வாங்கினேன். அது கடைசியில் பார்த்திங்கன்னா இதையும் நான் யூஸ் பண்ணல. 2 நாள் தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த இவ்வளோ பாக்ஸுங்க இருக்குது. ஒன்றொன்றுத்துக்கு மூடி இருக்கும், ஒன்றொன்றுத்துக்கு மூடியை காணோம், எங்கே போச்சுன்னு தெரில. ஏதோ ஒரு அவசரத்துக்கு மூடி வைக்கலாம்னா மூடி இருக்காது. அதனால் இதை எடுக்கிறதே இல்லை, அப்படியே போட்டு வச்சுட்டேன். சரி எல்லாமே இடத்த அடைச்சிட்ருக்கு, எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டலான்ட்டு அதனால் கழுவி வச்சுருக்கேன். இது முடிஞ்ச கழுவி காஞ்ச உடனே எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை கட்டி எடுத்து மேலே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் இடமும் கொஞ்சம் ஃப்ரீயாகும் இல்லைங்களா, அதனால தான் இப்போ இந்த வேலையை பார்த்துருக்கேன். வேலைக்கு ஓடுறதால டைமே இருக்க மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் வீட்டில் இருக்கன்றதால கொஞ்சம் பொறுமையாக இந்த வேலையெல்லாம் பார்க்கலாமேன்ட்டு நேற்றுலேருந்து இந்த க்ளீனிங் ஒர்க் வேலை தான் போயிட்டுருக்கு. இன்னும் முழுமையாக முடியல, நாளைக்கு வரைக்கும் ஓடும் போல் இருக்குது. இது குக்கர் மூடி, அது புடி உடச்சிக்கிச்சு, அதை போய் நான் போடுறதுக்கும் இல்லை. அது அப்படியே தான் யூஸ் பண்ணுறது இல்லை. இன்னொரு குக்கர் இருக்குது, அதை வச்சு தான் பார்த்துட்ருக்கேன். இது இட்லி தட்டு 2 பேர் தானே, சின்ன இட்லி குண்டா அப்படின்ற மாதிரி இந்த 3 தட்டு வைக்கிற மாதிரி ஒரு இட்லி குண்டா வச்சுருக்கேன். இது சின்ன வானல், இரும்பு வானலுங்க. இது சரியான வெயிட்டு. இது ரேட்டு பார்த்திங்கன்னா ₹140 தான். இங்கே ஒரு மண்டபத்தில் போட்டிருந்தேன், ஏற்கனவே வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ₹140 தான். இது சரியான வெயிட். இந்த ரசம் வச்சுக்கலாம், அப்பளம் பொரிச்சிக்கலாம், அதை கொஞ்சமாக ஐட்டம் செய்கிற மாதிரி இதில் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த இரும்பு ஐட்டம் வானல் தான் வாங்கினாங்க. இதில் சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது தான். எனக்கு எடுக்கிற ஐடியாவே இல்லை. இது எங்கே நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஏற்கனவே 2 அலுமினியம் வானல் இருக்குது. அதனால் அதில் பார்த்துக்கலான்ட்டு சரி எடுத்து வைப்பேன், ஃப்யூச்சருக்கு ஆகுமேன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இரும்பு தோசைக்கல்லுங்க, சரியான வெயிட். இதுவும் தூக்கவே முடியல. இதுவும் ₹140 தான். இந்த மாதிரி அந்த மண்டபத்திலே பார்த்தீங்கன்னா சில்வர் பொருள், பிளாஸ்டிக் பொருளோட இந்த இரும்பு ஐட்டம், இந்த வானல், இந்த தோசைக்கல், இது மட்டும்தான் அவ்வளோ இது மூவிங்கில் இருந்தது. அவங்க ரீஸ்டாக் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தாலும் அந்த மண்டபத்துக்கு எவ்வளோ ஜனங்க வராங்க, அதுக்கே பத்தலை. இரும்பு வானல் ஓடிக்கிட்டே இருக்குது. இது வந்து அப்பளம் பொரிக்கிறது போடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அது அப்படியே சும்மா தான் இருக்குது. கீரை கழுவுனா அதை யூஸ் பண்ணிப்பேன், காய்கறி கழுவ. இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே வச்சுருந்த 2 அலுமினியம் வானல், இதுக்கும் சின்ன வானல் ஒன்று வச்சுருக்கேன். சரி அதனால் இது எதுக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் எல்லாமே இது தான் வாங்கினாங்க. சரி வெயிட்டாகவும் இருக்குது, 4 படமும் வரும், இது ரொம்ப நல்லது, இதில் இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்காது. சரி வாங்க கம்மியாக இருக்கும்போதே வாங்கி வச்சிடலாம், அதுக்கப்புறம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது தான் தட்டு வைக்கிற ஸ்டாண்டுங்க. இதை நேரம் அந்த கூடையில் தான் வச்சுருந்தேன். தட்டு எல்லாத்தையுமே, சின்ன தட்டு, பெரிய தட்டு எல்லாமே. சரி பார்த்தேன், இதை வாங்கி வச்சுட்டு அதான் வாங்குறமே தவிர அதை யூஸ் பண்ண மனசு வரல. அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. சரி அப்புறம் எதுக்கு தான் வாங்கணும், வீணாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நேற்று எடுத்து அந்த ஸ்டாண்டில் எடுத்து கவுத்து வச்சேன். இப்போ கொஞ்சம் இடமும் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த வானலை விட பெரிய வானல், இரும்பு வானல். இந்த வானல் அந்த வானல் தாங்க சரியான மூவிங் இருந்தது கடையில். அவ்வளோ வெயிட் அந்த வானல். இது வந்து இந்த ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸு நூடுல்ஸ்லாம் கிளறுவாங்க பாருங்க, அந்தளவுக்கு பெருசு. இந்த ஒரு பண்டிகை கூட இந்த எண்ணெய் பலகாரம் செய்கிறது கூட, பலகாரம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னொரு தோசைக்கல், 2 தோசைக்கல் வாங்கினேன். ஃபஸ்ட்டு போகும்போது அதை வாங்கிட்டேன் சார். 2வது போகும்போது சரி இன்னொன்று தேவைப்பட்டுரும், வாங்கி வச்சுக்கலான்னு இதையும் வாங்கினேன். ஏன்னா ஒன்று நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒன்று வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுவேன். எனக்கு தனித்தனியாக வச்சு தான் பழக்கம். அது குக்கராக இருந்தாலும் சரி, கரண்டி, தோசை கரண்டி, கிண்ணம், இந்த மாதிரி வானல், தோசைக்கல் எதுவாக இருந்தாலும் தனித்தனி, வெஜ்ஜுக்கு தனி, நான்வெஜ்ஜுக்கு தனி. அதனால் பார்த்திங்கன்னா 2 தோசைக்கல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அந்த வானல் எல்லாம் தூக்கவே முடியல. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது அதை எடுத்து காமிக்கிறதுக்கு. சரியான வெயிட்டுங்க இந்த வானல். அது வாங்கி வச்சேன். சரி அந்த பலகாரம் ஏதாவது பண்டிகை நாளைக்கு எதாவது செய்யணும் தேவைப்படும், அன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான்
எல்லாருமே வாங்கினாங்க. சரி ஃப்யூச்சரில் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு தான் அதையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். 2 வாணல், இரும்பு வாணல், 2 தோசைக்கல், அந்த ஸ்டாண்டு, அப்புறம் டம்ளர் கவுக்கிற ஸ்டாண்டு, அந்த 2 கூடை, அப்புறம் இன்னும் 2, 3 பிளாஸ்டிக் டப்பாங்க மாதிரி வாங்கினேன். எல்லாமே இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா 140. இதெல்லாம் வெளியில் பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி. அதனால் கிடைக்கும்போது ஜனங்க அப்படியே அள்ளிக்கிட்டாங்க. எனக்கு அதனால் இதெல்லாம் ஆண்டு வரும் இல்லைங்களா, வீணாக போகிற பொருள் கிடையாது. அதனால் வாங்கி வச்சுட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து 2 வாணல். இது எல்லாமே 140 தான். இப்போலாம் அந்த இப்போ அந்த இதெல்லாம் காலி பண்ணிட்டாங்கங்க. திருப்பி போய் வாங்கலான்னு பார்த்தா அந்த கடை இல்லை. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வாங்கினாங்க. நல்லா ஓடிட்டு இருந்தது. சரி அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன். எல்லாம் வேணும், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் கழுவி எடுத்துகிட்டு என்னென்ன வேணுமோ கிச்சனில் வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டுன்னு. அடுத்த வீடியோவில் மீதி நான் எப்படி க்ளீன் பண்ணிட்டு எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். பை டாட்டா.